அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ராகு திசையில் கேது புத்தி நடந்த என்ன பலன், இதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆர்டராக பார்த்துட்டு வர்றோம். சூரியன் திசையில் 9 புத்தி, சந்திரன் திசையில் 9 புத்தி, செவ்வாய் திசையில் 9 புத்தி, இப்போ ராகு திசையில் 9 புத்தி. அவங்கவுங்களுக்கு என்னென்ன புத்திகள் நடக்குதோ அதுக்குண்டான ஆலய வழிபாடும் அதுக்குரிய குணாதிசயங்களும் அதுக்குரிய புண்ணியங்களை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ராகு திசையில் கேது புத்தி பார்த்துக்கங்களேன். எந்த காலத்தில் ராகு கேது ஒன்றா சேர்ந்துருக்குது சொல்லுங்கள். ராகும் கேதும் எங்கே ஒன்றா சேர்ந்துருக்குன்னு சொல்லுங்கள். எங்கேயுமே சேரலை. அதானே உங்களுடைய பிரச்சனை. ராகு திசையில் கேது புத்தி எங்கேயும் சேரலை. ஆனால் ஜாதக கட்டத்தில் எங்கேயும் சேரல. கிரகத்தில் ராகுக்கு 7ல் கேது, கேதுக்கு 7ல் ராகு இருக்குது, கரெக்டு தான். ஆனால் விருச்சிக ராசியில் மட்டும் பாருங்கள், ராகும் அந்த விருச்சிகத்தில் தான் உச்சம், கேதும் அதுக்குள்ளே தான் உச்சம். எப்படி இங்கே தான் சேருது. அப்போ காலச்சக்கரத்துக்கு ராகு கேது எங்கே வந்து உச்சமாகறாங்கன்னா 2 கிரகத்துக்கும் உச்ச வீடு கொடுத்தது எங்கேயுமே கிடையாது. ஆட்சி உச்ச வீட்டில் மேசத்தில் சூரியன் உச்சம், ரிஷபத்தில் சந்திரன் உச்சம், அதாவது சந்திரன். செவ்வாய் வந்து மகரத்தில் உச்சம், புதன் வந்து ஆட்சி உச்சம் குரு வீடு, புதன் வீடு கன்னி வீடு, சுக்கிரன் வந்து மீனத்தில் உச்சம், சனி வந்து துலாத்தில் உச்சம். ராகு கேது 2 கிரகம் மட்டும் விருச்சிக ராசிலே உச்சம். இப்போவே நீங்கள் பஞ்சாங்கம் எடுத்து ஆட்சி உச்ச வீட்டில் போய் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் ராகு உச்சம் கேது உச்சம்னு போட்டிருப்பாங்க. ஜோதிடம் படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப எளிமை. அப்போ ராகு கேது உச்சமான வீடு எதுன்னு கேட்டால் விருச்சிகம். அப்படின்னா பாரு, எதுக்காக நான் இதை சொன்னேன்னா, ராகு திசையில் கேது புத்தி நடந்தால் விருச்சிக லக்கணத்தில் பிறந்திருக்கிறவங்க, விருச்சிக ராசியில் பிறந்திருக்கிறவங்களுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. என்ன உதவி? அவங்களுக்கு நல்ல வயிறார சாப்பாடு வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுங்க. அவங்க கிட்ட நீங்கள் ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்கள். அப்போ ராகு கேது விருச்சிகத்தில் உச்சமாக இருக்கிறனால ராகு திசையில் கேது புத்தி உச்சமாக இருக்குது. ஏன் அவங்களுக்கு மட்டும் கொடுக்க சொல்கிறேன்னா, அந்த விருச்சிக ராசியில் அவங்க தான் பிறந்தாங்க. தாயுடைய கர்ப்பத்தில் 10 மாதம் வெயிட் பண்ணி அந்த விருச்சிகத்தில் சந்திரன் வந்து மனோகாரகன் அங்கே பலமானதுனால அவங்க பிறந்த சந்திரனோட இந்த ராகு கேது உச்சமான வீட்டில் பிறக்கும்போது ராகு திசையில் கேது புத்தி வேலை செய்யும். அதே விருச்சிக லக்கணத்தில் பிறக்கிறதுக்கு 10 மாதம் தாயோட கர்ப்பத்தில் வெயிட் பண்ணி 2 மணி நேரத்துக்குள்ளே அதே லக்கணத்தில் பிறந்திருந்தால் அந்த ராகு கேது அம்சம் அவங்களுடைய விருச்சிக லக்கணக்காருக்கு உண்டு. அதனால தான் தாத்தா பாட்டியை கெட்டியாக பிடிச்சிக்குவாங்க. நான் என் பாரம்பரியத்தை நான் காப்பாற்றாமல் விட மாட்டேன். நான் யார்? நான் பிறந்து எங்களுடைய பூர்வீகத்தை போய் நான் ஒருபடி மண்ணாவது எடுத்து நான் ஊடு கட்டி வாசல் கட்டி நான் வாழ்கிறனோ இல்லையோ, என்னைக்காவது ஒரு நாள் போனால் நான் தங்குவேன்னு இந்த விருச்சிக லக்கணத்துக்காரு விருச்சிக ராசிக்காரு பூர்வீகத்து மேலே ரொம்ப ஆசைப்படுவாங்க. அந்த பூர்வீகம் யார்? நம்ம அப்பாவது கிடையாது, பூர்வீகம் நம்ம தாத்தா பாட்டி. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் ராகுகேது அம்சம்னு. விருச்சிக லக்கணத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு ராகுகேது அம்சம் உண்டு. அப்படின்னா என்ன ஆச்சரியமாக இருக்குது. எப்படின்னா, ராகு கேது விருச்சிகத்தில் இருக்கிறனால தான் ராகுன்னா பிரம்மாண்டம், கேதுன்னா ஞானம். இந்த 2ம் சேர்ந்து அந்த விருச்சிக லக்கணத்தில் பிறந்தால் அந்த விருச்சிக லக்கணக்காரர்களுக்கு விருச்சிகம் என்பது கிணறு, விருச்சிகம் என்பது ரகசியம். அதனால் அங்கே ஞான சக்தி வந்து உற்பத்தி ஆகிற இடம் எதுன்னு கேட்டால் விருச்சிகம். எப்படி? கேது ஞானகாரகன் உச்சமாகிறதே விருச்சிகத்தில் தானே. அதனால தான் விருச்சிக லக்கணத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்தால் தேளு, அவங்க வந்து தேளு, ஆனால் அவங்க பேசிடுவாங்க, வெடுக்குன்னு பேசிடுவாங்க, ஆனால் பின்னாடி யோசிப்பாங்க. யாரையுமே முதல் போனோடனே அலை பார்த்திங்கன்னா நம்மளை அப்படியே அடிச்சுட்டு போகிற மாதிரி அலை வரும். அந்த அலை பின்னாடி கடலுக்குள்ளே தான் போகுதுன்னு யாருக்கு தெரியாது. அதே போல் தான் கோபம் இருக்கும், அங்கேயே குணம் இருக்கும். எங்கே? விருச்சிகத்தில். பேசுனதுக்கப்புறம் அடடா அவங்கள மனசை புண்படுத்துகிற மாதிரி நம்ம பேசிட்டோமே, அப்படி தன்னைத்தானே புண்ணை ஆற்றிக்கிறது. அவங்க புண்ணாக்கிரு, அவங்ககிட்ட போய் பேசாமல் சாரிங்க மன்னிச்சிங்கன்னு சொல்லாமல் நம்ம பேசிட்டோம்னு தன்னைத்தானே உணர்ந்துக்கிறது. ஆனால் ஒரு வகையில் அது நல்லது தான். மற்றவங்களை உணர்த்துறத விட நம்ம தன்னை உணர்ந்துட்டால் நம்ம நல்லது தானே.
இது விருச்சிகத்துக்கு மட்டும் பொருந்தும். அப்போ இந்த ராகுகேது அம்சம் அந்த அந்த விருச்சிகத்துக்கு ராகுகேது வந்துருச்சுன்னா நீங்கள் ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. இன்றைக்கி இந்த ராகு திசையில் கேது புத்திக்கு உங்களுக்கு ஒரு ஆலயம் ஒன்று சொல்கிறேன். ராகு ப்ளஸ் கேது அப்படின்னா பாருங்கள், ராகு 18 வருஷம், கேது 7 வருஷம், 18 ஒரு 7 25. இந்த 25 கூட்டின்னா 5 2 7. 7ங்கிறது சப்த ரிஷிகள் 7, சப்த கன்னிமார்கள் 7, வானவில் 7, சப்த சுரங்கள் 7, கிழமைகள் 7, மனைவி 7. அப்போ எல்லாமே 7 7 பிரிச்சிருக்காங்க. ஜென்மம் 7, 7 பிறவி, 3 7 21, எல்லாமே 7. இந்த 7 வச்சுருக்காங்க. எல்லாம் சேர்ந்து கடைசியில் பார்த்தா அந்த செவ்வாய் வீட்டில் தான் ராகுகேது அம்சம் இருக்கனால செவ்வாய் திசையும் 7. இதுக்கு ஒரு அற்புதமான ஒரு கோவில் இருக்குது. இந்த கோவிலுக்கு போய் நீங்கள் பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தால் அது வேறு லெவலில் இருக்குது. அப்படின்னா பாருங்கள், எந்த கோவில் உங்களுக்கு தெரியுமோ? நாகூரில் நாகராஜா கோவில்னு ஒன்று இருக்குது. நாகர் பிறந்த இடம் அப்படின்னா பாருங்கள், நாகூரில் நாகராஜா கோயில். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி தாண்டி நீங்கள் போகணும். அங்கே தான் நாகூரில் நாகராஜா கோயில், கேரளா பார்டரு. அங்கே இருக்குது அந்த கோவில். ராகுகேதுக்கு அம்சமான கோவில் அங்கே இருக்குது. நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு முறை ராகு திசையில் கேது புத்தி நடக்கிறவங்க வாழ்க்கையில் போயிட்டு வாங்க. சட்ட சிக்கல் தீரும், குடும்பத்துக்குள்ளே தீராத பிரச்சனையெல்லாம் தீரும். நம்மளுக்கு வாழ்க்கையில் ராகு திசை ஆப்போசிட்டாக வேலை செய்யணும். அந்த கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நேர்மையாக நடக்கும். அங்கே வெள்ளி முட்டை ஒன்று விற்கிது, வெள்ளி முட்டை. ராகு அம்சத்தில் பாம்பெல்லாம் விற்கிது. எல்லாமே இந்த வெள்ளியிலேயே வச்சுருப்பாங்க அந்த கோவிலில். அதையெல்லாம் வாங்கி அந்த தலையெல்லாம் சுற்றி அந்த உண்டியில் போடுறதெல்லாம் அந்த கோயில் பாரம்பரிய பரிகாரம். அதெல்லாம் ஒரு முறை போனோன்னே அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். ஐயா வாங்க, நீங்கள் சுப மாரிமுத்து தானே அப்படின்னாரு. ஆமாங்க ஐயா, நீங்கள் உங்கள் யூடியூப்பில் சொல்லி நிறைய பேர் அந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்திருக்கீங்க, உட்காருங்கன்னு சொன்னார். அவர் கேரளாவோட பூசாரி, அவர் நல்ல மனிதர். அப்புறம் வண்டிக்குள்ளே ஆதிகால பரிகார புத்தகம் இருந்துச்சு, அது ஒன்று எடுத்து எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு. அவருக்கு ஐயா அந்த புக்கை வச்சுக்கங்கன்னு கொடுத்தேன். இதை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். இவ்வளோ பெரிய புத்தக ஜோதிடத்துக்காகவே எழுதியிருக்கீங்களே, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படின்னாரு. அப்புறம் அப்படியே பேசிட்டு வாங்க அப்படின்ட்டு அவரே சொன்னார், இந்த வெள்ளி முட்டையெல்லாம் வெளியே விற்கிது, நம்ம ஜாதகத்தில் தான் ராகு கேது தோஷமெல்லாம் இருந்தால் எல்லாம் இதில் போயிருங்க, நீங்கள் வெளியில் விற்கிது ஒரு வெள்ளி முட்டையும் அந்த ராகு அம்சம் வாங்கிட்டு வாங்கினார். அதை வாங்கி கொண்டு கொடுத்தனே அவங்களே அந்த தலையெல்லாம் சுற்றி உடம்புல தொட்டு எல்லாம் எடுத்து அந்த உண்டியில் போட்டுருங்க, அந்த கடவுளுக்கே சமர்ப்பணம். அந்த வெள்ளி நாளைக்கு பிற்காலத்தில் நிறைய பேர் அந்த வெள்ளி முட்டையெல்லாம் உருக்கி அதை ஒரு சிலையாக செஞ்சு எங்கேயாவது ஒரு சிலை வச்சுருவாங்க. அது வேறு யாரும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அதை பண்ணியிருக்காங்க. அந்த கோயிலுக்குள்ளே போகிற அவ்வளோ ஒரு பெரிய வைப்ரேஷன். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, சொன்ன ஆச்சரியப்படுவீங்க. பாம்பு எங்கெங்கெல்லாம் சட்டை விட்டுருக்கோ அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த கோவிலில் ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. எனக்கு பார்த்தோன்னே குபீர் இருந்துச்சு. என்ன ஒரு அம்சம், அப்பா ஒரிஜினலாக வச்சுருக்காங்க சட்டையை. எப்படின்னு பார்த்துக்குங்க, பாம்பு எங்கெல்லாம் சட்டை விடுதோ அந்த சட்டையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அதையெல்லாம் நாளைக்கு இந்த ராகு அம்சம் அதிகமாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரிஜினலாக சட்டை கழட்டிடு. அதனால தான் ராகு இது மட்டும் சட்டை கழட்டக்கூடிய கிரகம். அதனால தான் இந்த தோல் உரிக்கிறது, ஸ்கின் ப்ராப்ளத்துக்கெல்லாம் அந்த கோயில் போயிட்டு வந்தால் சரியாயிடும். தோலை உரிக்கும் சக்தி யாருக்கு இருக்குதுன்னா பாம்புக்கு தான் இருக்குது. அப்படின்னா பாருங்கள், அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ஸ்கின் ப்ராப்ளம் சரியாகுது. ஏன்? தோல்லேருந்து வருது இல்லையா? அதனால் அந்த கோவிலில் ஆச்சரியமாக இருக்குது. அந்த கோயிலில் போய் ஒரு 108 நாகர்கள் சுற்றி வர வச்சுருக்காங்க. அந்த கோவிலில் போய் பால் மஞ்சள் வாங்கி உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்குதோ, இந்த என்ன ராகு கேது புத்தியில் என்ன பிரச்சனைகள் இருக்கோ எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த பால் மஞ்சள் அப்படியே 108 நாகருக்கு ஊற்றிட்டு அவரை போய் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா அன்னையிலேருந்து உங்களுடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சி. ஒரு டைம் நீங்கள் போயிட்டு வாங்க, கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், நாகூர் நாகராஜா கோவில், அவ்வளோதான். நாகூரில் இருக்குது அது. இந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு கொடுத்தாச்சுன்னா வறுமை இல்லாமல் வாழணும். பார்த்துக்கோங்க நீங்கள்லாம். அதுக்காக இந்த அம்சம் இதெல்லாம் இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் A4 சைஸு எல்லாம் எழுதியிருக்கேன். இந்த புத்தகம் ஒரு 1736 பரிகாரங்கள் கொண்ட புத்தகம். இந்த புத்தகம் மக்களுக்காக சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம். இது கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.
இது இல்லாமல் நம்ம ஜோதிடம் ஆன்லைன்லேயே பார்க்குறோம், இது இல்லாமல் நேர்லேயும் பார்க்குறோம். நேரில் எங்கே பார்க்குறோம்னா சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குளம் வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். வள்ளுவர் வாக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். அதில் 1500 ஆதிகால பரிகாரங்கள் வீடியோவாக கொடுத்துருக்கேன். சுப மாரிமுத்துன்னு யூடியூப்பில் போட்டிங்கனாலும் ஏகப்பட்ட வீடியோ கிடைக்கும். எல்லாத்துக்குமே நம்ம கீழே போயிட்டு நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்லாயிருக்கும். இது இல்லாமல் நம்ம இன்மையிலும் நன்மை தருவார் கோயில், விஸ்வாமித்திர கோயில், திருச்செந்தூர், இந்த மாதிரி எல்லாம் வந்து மாதம் பௌர்ணமி அமாவாசைகளுக்கு ஆலயங்களுக்கு கூட்டிகிட்டு போய் அபிஷேக பூஜை பண்ணி எல்லா மக்களையும் அழைச்சிட்டு வரோம். எல்லாத்துக்குமே கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயம் கிடைக்கும் என்று சொல்லி, பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம், பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து, வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.